بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ويعرف شرف كبيرنا في رواية أخرى حق كبيرنا صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த தமிழ்நாடு அரசின் தலைமை காசி மரியாதைக்குரிய உஸ்தாத் பெருந்தகை அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிற எங்கள் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் மதிப்புமிகு தலைவர் செயலாளர் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உரையாற்ற இருக்கிற உலமா மக்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற வருகை தந்திருக்கிற நம் அனைவரும் அல்லாஹ் கேட்டு உயர்ந்த மரியாதைக்குரிய காசிசாப் அவர்களுக்காக விழா இருக்கிற சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபை பாராட்டுக்குரியது. அதிலும் இந்த விழாவில் கதாநாயகராக இருந்து இந்த பாராட்டை பெற மரியாதைக்குரிய காசி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று எண்ணுகிற பொழுது கூடுதலாக அவர்களுக்கு ஒரு எங்களுடைய சந்தோஷத்தையும் அன்பையும் துவாவையும் தெரியப்படுத்திக் தேசில் அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த மனிதர்கள் அல்ல அவர்கள். தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் மீது இருக்கிற அன்பும் பாசமும் அந்த நெருக்கமும் தான் அவர்களை ஒத்துக்கொள்ள செய்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தகவல் தொடர்பு காரணத்தினால் தாமதமான பொழுது அப்பொழுது தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் மதிப்புமிகு தலைவராக இருந்த மருகும் ஹதீஸ் பாப்பா அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு தலைமை காசு அலுவலகத்தில் திரையறிவிப்புக்காக வேண்டி அந்த தகவலை உடனடியாக தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 2 ஆளும் பெருமக்களை நியமித்தார்கள். அந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து இருக்கிறது. சென்னையில் இருக்கிற 2 ஆளும் பெருமக்கள் திரை அறிவிப்பை உடனடியாக தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வதில் பங்கு வகித்துக் கொண்டு அவர்களோடு உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த நெருக்கமும் பாசமும் இங்கே அவர்களின் அழைப்பை ஏற்று இங்கே வேலை செய்திருக்கிறது என்று எண்ணி சந்தோஷம் அளிக்கிறார். காசிசாப் அவர்கள் இந்த பொறுப்பு 1880 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த சட்டத்தை வகுத்து முதல் காசியாக மரியாதைக்குரிய ஷம்சுல் உலமா என்று சொல்லப்படுகிற உபைதுல்லா சாஹிப் அவர்கள் சென்னை பிரசிடென்சியுடைய காசியாக இருந்தார்கள். அவர்களின் மதிப்புமிகு தகப்பனார் பத்ருத் தௌலா என்று அழைக்கப்படுகிற காசி சிவஹத்துல்லா அவர்கள் கர்நாடகா அரசுடைய நவாபுகளின் காவியும் பங்கு வைத்தார்கள். அவர்களின் தகப்பனார் அவர்கள் நவாபுகளுடைய திவானாக இருந்தார்கள். இப்படி பாரம்பரிய மிக்க பரம்பரையில் பங்குவித்த காசிசாப் அவர்கள் காசி பதவிக்கு உரிய அந்தஸ்தை பெற்று தந்தார்கள் என்று நாம் எண்ணி சந்தோஷப்படுகிறோம். தமிழ்நாடு அரசின் 17வது காசியாக தூத்துக்குடி காசியாக நான் நியமிக்கப்பட்ட பொழுது 1880 ஆய்வின்படி காசிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அதற்குண்டான உரிய அங்கீகாரம் இருந்தது. சட்டம் சட்டமாக குறைந்தது என்று எண்ணி சில காசிகளை அழைத்துக் கொண்டு அவர்களை சென்று ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும், அதற்குண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை ஓரிரு முறை அவர்களை நேரில் சந்தித்து அதற்கு கௌரவ தலைவராக அவர்கள் ஒத்துக்கொண்டு தமிழ்நாடு காசிகள் கூட்டமைப்பு செய்து கொண்டு வருகிறார். நான் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் பொருளாளராக இருந்தாலும் சபையின் சார்பில் எனக்கு பின்பு மரியாதைக்குரிய எங்கள் தலைவரும் செயலாளரும் முறையாக இருக்கிறார். அருமையான காசிசாப் அவர்கள் அப்படி ஒரு அமைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து தொடர்ந்து அந்த பணியை காசிகள் கூட்டமைப்பு செய்து வருகிறது. போற்றுதலுக்குரிய காசிசாப் அவர்கள் பாராட்ட தகுந்தவர்கள், பாராட்ட நாம் கடமை கொண்டிருக்கிறோம். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நம்மில் சிறியோருக்குரிய அருள் செய்யவில்லையோ, பெரியவர்களுக்குண்டான அந்த ஹக்கை அவர்களுக்குண்டான சிறப்பை
யார் அறியவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க இங்கே அவர்கள் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிகழ்வு சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மதிக்கப்படணும். முஹம்மது நுர்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு அன்சாரி வாலிபர் ஒரு தேவை நிமித்தம் வருகை தந்தார். வருகை தந்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களுக்கும் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உண்டான நெருக்கம் நாம் அனைவரும் நன்கு அறிவோம். தங்கள் இருவருக்கு மத்தியில் அந்த வாலிபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்த்தினார். அமர்த்திய பொழுது செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தில் பாடல் தெரிந்தது கண்மணி நாயகத்துக்கு. நம் இருவருக்கு மத்தியில் இந்த வாலிபரை அமர்த்தி விட்டோம் என்று நீங்கள் வருத்தமடைகிறீர்களா என்று கேட்ட பொழுது எப்படி மறுக்க முடியும்? ஆம் யார சொல்லலாம் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சலவாத்தை இந்த வாலிபர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன். என் மீது இந்த உலகத்தில் யாரும் இப்படி ஒரு சலவாத்தை சொல்லவில்லை, இப்படி சொல்லி வருகிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதல மன் ஸல்லா அலைஹி. யாரெல்லாம் இந்த உலகில் கண்மணி நாயகத்தின் மீது எத்தனை நபர்கள் சலவாத்து சொல்வார்களோ அந்த அளவுக்கு கண்மணி நாயகத்தின் மீது நீ சலவாத்து சொல்வாயாக. வாரத மல்லி சல்லி அலைஹி. நாயகத்தின் மீது எத்தனை நபர்கள் சலவாத்து சொல்லாமல் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவிற்கு கண்மணி நாயகத்தின் மீது சலவாத்து சொல்வாயாக. அடுத்தவர் சொன்னார், ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் யுஸல்லா அலைஹி. கண்மணி நாயகத்தின் மீது எப்படி சலவாத் சொல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி கண்மணி நாயகத்தின் மீது சலவாத் சொல்வாயாக என்று ஒரு சலவாத்தை இவர் ஓதி வருவதால் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இவரை அமர வைத்து என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காசி சாஹிப் அவர்கள் பேசுகிற போது ஒரு தடவை வருத்தப்பட்டு சொன்னார்கள், எனது பெயர் சலாஹுதீன் முகமது ஐயூப். ஆனா சலாஹுதீன் ஐயூப்னு சொல்றாங்க, முகமதுங்கிற பேரை தவிர்த்து விடுகிறார்கள் என்று அவர்கள் நபியின் மீது இருக்கிற பிரியத்தை, அதே நேரத்தில் அந்த பெயர் சொல்லப்படவில்லையே என்கிற ஏக்கம் அவருடைய மனதில் தென்பட்டது. இந்த நிகழ்வில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் தன் மீது உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு சலவாத்தை சொன்ன ஒரு தோழருக்கு இடமளித்த பொழுது வருத்தம் அடைந்த செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகில் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த இடைவெளியை விரும்பவில்லையோ அந்த இடைவெளியை தானாக வந்து கொடுத்தார்கள் என்கிற ஒரு அறிவு செய்தா அனஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு செய்தா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வருகிறார்கள். வருகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். தனக்கு தகுந்த இடம்ங்கிறது நான் இருக்கிற ஒரு இடம் இருக்குமான்னு சொல்லி இருக்கிறாங்க. இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு யாராவது அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களான்னு பார்க்கிறாங்க. நபியின் இந்த ஏக்கத்தையும் விருப்பத்தையும் தெரிந்து கொண்ட சில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய இடத்தை சற்று நகர்ந்து அலி என்று அழைக்கவில்லை, யா அபுல் ஹசன், புண்ணியத்தை சொல்லி அழைக்கிறது அகபயத்தில் கொடுக்கிற மரியாதை. அபுல் ஹசன் இங்க வாங்க, எனக்கும் கண்மணி நாயகத்துக்கும் மத்தியில் நீங்கள் அமர்கள் என்று சொன்ன பொழுது ஹதீஸை பதிவு செய்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபியின் முகத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை நான் கண்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். தன் குடும்பத்தை சேர்ந்த அகலப்பை அவர்கள் வருகை இருந்த பொழுது இன்னொரு சமயம் அந்த இடைவெளியை விரும்பாத அவர்கள் முன் வந்து அவர்களுக்கு அருகாமையிலே அமர வைக்கிறார்கள். சல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னமா யஅரிஃபு அல் ஃபضل லிஅஹ்லில் ஃபضل குல் ஃபضل என்று சொன்னார். சிறப்புடையவருடைய சிறப்பை சிறப்பானவர்கள் தான் அறிவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகவலை நாம் அதிசயித்து பார்க்கிறோம். எனவே கண்ணியம் நிறைந்த காசி சாஹிப் அவர்களுக்கு காலத்தின் நலன் கருதி அவர்களுடைய தன்னான வயதில் காலம் சில இடைவெளியை நமக்கு தந்தாலும் கூட
சிறப்பான ஒரு நேரத்தில் ஒரு சிறப்பான கல்விக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இலக்கிய உஸ்தாத் அவர்களை இங்கே வரவழைத்து அவர்களுக்கு உண்டான அந்த மரியாதை வழங்கப்படுவது சால சிறந்தது. இந்த விருதை வழங்குகிற சென்னை மாவட்ட ஜமாத் சபையும் இதை மனமோந்து ஏற்க வந்திருக்கிற காசி சாப் அவர்களுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசல் தரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.